வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய கன்சாலிடேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த கன்சாலிடேட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து டேர்ம் வைஸா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து வேணும், ஆவரேஜ் டோட்டல் வந்துட்டு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்சாலிடேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம தனித்தனி ஷீட்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாத்தையும் சம் ஆவரேஜ் பண்ணிட்டு நம்ம ஒரே ஷீட்ல வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் இந்த கன்சாலிடேட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றோம். அதாவது கம்பெனிஸ்லாம் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குது, அதாவது எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மந்த்லி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஆவரேஜா, அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இந்த மார்க் லிஸ்ட்டோட எனக்கு வந்துட்டு இப்போ இந்த மார்க்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து வேணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு செல்லில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டூல்ஸில் இருக்கக்கூடிய கன்சாலிடேட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், கீழே ஃபங்க்ஷனில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது நம்ம சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட் நம்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து இப்போ வந்து ஆவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் ஆவரேஜ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கீழே பாருங்கள் ரெஃபரன்ஸ், இதை வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டேர்ம் அதோட மார்க் லிஸ்ட்டை எடுத்துக்கிறேன். அதை இதிலிருந்து ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க, இந்த சைடில் ஆட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கீழே செகண்ட் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஷீட்லேயும் அதே மாதிரி இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இதுலேயே செகண்ட் டேர்ம் அப்படின்றது வந்திருக்கும். இப்போ இதையும் வந்து ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம், இந்த தேர்ட் டேர்ம் மார்க்கையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்க, யூஸ் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. இதில் வந்துட்டு டாப் ஆரோ, லெஃப்ட் காலம், இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க கீழே அதுக்கு அப்புறம் கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா அப்படின்னு இருக்குது. இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஆவரேஜ்லேயும் நமக்கு அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும். அப்படி அப்டேட் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம வேணால் இந்த செக் பாக்ஸை வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஆனால் வந்து நமக்கு வந்துட்டு இப்போ அதில் ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணினேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணினேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும். அதுக்காக நான் வந்து இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் வேல்யூ எல்லாமே வந்துருச்சு. இங்கே சைடில் பாருங்கள், இந்த ப்ளஸ் மார்க் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் மார்க் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், வந்து அந்த மார்க்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மோட மார்க்கு, இது செகண்ட் டேர்மோட மார்க்கு, இது தேர்ட் டேர்மோட மார்க்கு, இந்த மூணுத்தோட ஆவரேஜ் தான் வந்து கீழே இருக்குது பாருங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீட்டெயிலாக இங்கே சைடில் வந்து வந்துடும். நமக்கு இது தேவையில்லை அப்படின்னா வந்து நம்ம அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் டோட்டல் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம இந்த கன்சாலிடேட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சம் அப்படின்ற சம் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் இன்னொரு ஷீட்டில் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த செல்லில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்சாலிடேட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த சம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். சம்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெஃபரன்ஸில் வந்து சேம் நம்ம அதே மார்க்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 போய் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் 3 இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி இருக்கும் பாருங்கள். கொடுத்துட்டு ஆடு கொடுத்துக்கலாம். ஆடு கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி டாப் ஏரோ, லெஃப்ட் காலம்,
கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா இதை மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸ் வேல்யூவும் நமக்கு கிடச்சிரும். அதாவது ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், மேக்ஸில் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ மார்க் எந்தெந்த டேர்மில் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், நம்ம அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் 3 டேர்மோட தனித்தனி வேல்யூவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து டோட்டல் வேல்யூ. இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடதும் தனித்தனியாக இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மந்த்லி வைஸோட மார்க்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓவராலாக. தென் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஷாப்பில் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு எவ்வளோ அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ வந்து வேல்யூ வந்து சேல்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.